உயிர்த்தெழுதல் பண்டிகைக்கு பிந்தின 3வது ஓய்வு நாளிலும் இறை தொழுகையிலே கலந்து கொண்டிருக்கின்ற யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தினாலே நான் அன்போடு வாழ்த்துகின்றேன். அனைவருக்கும் காலை வணக்கத்தை நான் அறிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த நாளுக்குரிய நம்முடைய சிந்தனைக்கு நேராக திரும்பும் என்பதாக கடந்த ஓய்வு நாளிலே தியானித்த கருப்பொருளை சற்று நினைவுபடுத்தி தொடர்ந்து இந்த நாளில் சிந்தனைக்கு நேராக திரும்பலாம் என்று சொல்லி ஆசைக்கின்றேன். கடந்த ஓய்வு நாளிலே என்ன கருப்பொருளை நாம் மையமாக கொண்டு தியானித்தோம்? சாட்சி பகிர்தலை குறித்து இந்த நாட்களில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த வகையிலே சாட்சி பகிர வேண்டும் என்று சொல்லி கடந்த ஓய்வு நாளிலே நாம் தியானித்தோம். எந்த வகையிலே? சமாதானம், இறை வார்த்தை என்ன செய்ய வேண்டுமா? தியானிக்க வேண்டும், இறை வார்த்தையை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லியெல்லாம் கடந்த ஓய்வு நாளிலே தியானித்தோம். தொடர்ந்து இந்த நாளிலும் உயிர்த்தெழுதல் கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு பிற்பாடு ஒட்டி வருகின்ற ஓய்வு நாட்களாக இருக்கிறபடினாலே இந்த நாட்கள் நமக்கு சாட்சியுள்ள வாழ்வை மையப்படுத்துவதாக இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்கள் அமைந்திருப்பதை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. இன்றும் நம்முடைய சிந்தனைக்காக தரப்பட்டிருக்கிறதான மைய பகுதி யோவான் நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 18 வரையிலான இறை வார்த்தைகளை மையமாக கொண்டு நாம் இந்த நாளுக்குரிய சிந்தனைக்கு நேராக திரும்பலாம் என்று சொல்லி ஆசிக்கின்றேன். கூலிக்காரன் வேலை செய்கிறவன் ஆகையால் அவன் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் என்ன செய்யான்? கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறார், நான் பிதாவை அறிந்திருக்கிறது போல என்னுடையவர்களையும் நான் என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். போதுமா? இங்கே வேதம் சொல்லுகிறது நானே நான் இல்லை. யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவரே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சுட்டி காண்பிக்கிறது. என்று சொன்னால் பிதாவானவர் அவரை தம்முடைய மந்தையை மேய்த்துக் கொள்ளும்படியாக உலகத்தை என்ன செய்தார்? நல்வழியிலே நடத்தும்படியாக அனுப்பினார் என்று சொல்லி வேதத்திலே தெளிவாய் படிக்கிறோம். இந்த பகுதியிலே திருமறை ஆக்கியோர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் ஒரு நல்ல மேய்ப்பர் என்று சொல்லி, ஒரு நல்ல ஆயர் என்று சொல்லி நமக்கு நினைப்பூட்டுவதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். He is a good shepherd. அவர் ஒரு நல்ல மேய்ப்பராக இருந்து நம்ம என்ன செய்கிறார்? வழி நடத்துகிறார். சரி, இப்போ ஒரு மேய்ப்பருடைய பணிகள் என்ன, அல்லது ஒரு மேய்ப்பருடைய குணாதிசயங்கள் என்ன என்று சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் தானே? மேய்ப்பர்கள் எப்படி இருப்பார்கள், என்ன செய்வார்கள் என்பதெல்லாம் நாம் கண்கூடா என்ன செய்திருக்கிறோம் பார்த்திருக்கிறோம். ஆக இந்த மேய்ப்பர்களுடைய பணிகள் என்ன? ஆடுகள் என்ன செய்யணும்? பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளும். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மேய்ப்பருடைய மிக முக்கியமான பணிகள் 2 என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்று தன்னுடைய மந்தையை மிக பத்திரமா என்ன செய்து கொள்ள வேண்டும்? பாதுகாக்க வேண்டும். 2வது என்ன விஷயம்? நல்ல மேய்ச்சலுள்ள இடத்திலே ஆடுகளை என்ன செய்ய வேண்டும்? வழி நடத்த வேண்டும், அவர் மேய்த்து செல்ல வேண்டும் என்று. இதுதான் ஒரு மேய்ப்பனுடைய ஒரு நல்ல பணியாக, அல்லது ஒரு நல்ல மேய்ப்பனுடைய அடையாளமாக இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த வகையிலே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவர் ஒரு நல்ல மேய்ப்பர், அவர் ஒரு நல்ல ஆயர் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சுட்டி காண்பிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, மந்தையை மேய்க்கிறவர், குறிப்பாக தாயார் படிக்கும் பொழுது நாம் அதை கேட்டோம். வசனம் சொல்லுகிறது, என் பிதா என்னை அறிந்திருக்கிறார், நானும் பிதாவை அறிந்திருக்கிறது போல என்னுடையவர்களை, என் மந்தையை நான் என்ன செய்திருக்கிறேனா? அறிந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆலயம் என்று சொல்லி வைத்துக் கொள்வோம். ஒரு ஆலயத்திலே வருகின்ற மக்களை பொறுத்தவரையிலே பல சூழ்நிலையில் இருப்பார்கள். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்குமா? அனைவருடைய மனநிலை ஒரே மனநிலையில் இருக்குமா? இல்லை. மிகமான தெய்வ பிள்ளைகளே, சிலர் ஒவ்வொரு முறையிலே நம்ம
நாம் ஒவ்வொரு சூழ்நிலையில என்ன செய்து கொண்டிருக்கலாம்? உள்ளத்திலே ஏதோ ஒரு பாரத்தோடு நாம் என்ன செய்து கொண்டிருப்போம், வாழ்ந்து கொண்டிருப்போம். அந்த வகையிலே ஆண்டவர் சொல்லுகின்றார், வேதம் சொல்லுகிறது, அவர் என் மந்தையை நான் நன்கு என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். மந்தை குறித்து நன்கு அறிந்து வைத்திருந்தால் மாத்திரமே அந்த மந்தையை சரியான பாதையிலே அவரால் என்ன செய்ய முடியும், நடத்த முடியும். சில மந்தை, சில ஆடு எப்படி இருக்கும், மந்த நிலையில் இருக்கும், சரிதானா? சரியான மேய்ச்சல் உள்ள பகுதிக்கு என்ன செய்யாது, சோர்ந்து என்ன செய்யும், படுத்து. சில ஆடு சொத்தல் உள்ள ஆடாக இருக்கும், காலில் அடிபட்டு இருக்கும். அப்பெல்லாம் என்ன செய்யணும், இந்த மேய்ப்பர் அந்த ஆடுகளை என்ன செய்யணும், பத்திரமாக அதனது காரியங்களை பார்த்து சரியாக என்ன செய்ய வேண்டும், வழிநடத்த வேண்டும். அதுதான் ஒரு நல்ல மேய்ப்பனுடைய பணி என்று சொல்லி நான் நன்கு அறிவோம். அந்த வகையிலே இங்கே 11ஆம் வசனம் சொல்கிறது, வாசிங்க பார்க்கலாம். நானே நல்ல மேய்ப்பன், அதனுடைய கடைசி பகுதி, அந்த பகுதி வாசிக்கமா, அந்த ஒரு பகுதி அழுத்தி வாசிங்க. நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் என்ன செய்கிறான், கொடுக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற வேளையிலே ஓநாய்கள் என்ன செய்யும், ஆடுகளை பீறி போடுவதற்கு வரும். அப்படி வரும்போது அதனுடைய ஆரம்பத்தில் படித்தோம் இல்லையா, 10வது அதிகாரத்திலே ஆரம்பத்திலே, 11ஆம் வசனத்திலே ஆரம்பத்திலே கள்ளனும் கொள்ளைக்காரனாக இருக்கிறான், அவன் நல்ல மேய்ப்பன் கிடையாது. தொடர்ந்து வாசிக்கணும். போதுமா? அந்த 11ஆம் வசனத்துடைய ஆரம்ப பகுதி, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாய் இராதவனோ சொந்தமல்லாததினால் ஓநாய் வருகின்றதை பார்த்து ஆடுகளை விட்டு என்ன செய்து விடுகிறார், ஓடி போய் விடுகிறார். ஆடுகளுக்கு சொந்தக்காரர் என்ன செய்கிறாரு, ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுப்பதற்கு என்ன செய்கிறார், முன்னிருக்கிறார். ஆனால் ஆடுகள் சொந்தமல்லாதவன், வேலைக்கு கூலிக்கு மாரடிக்கிறவன் என்ன செய்கிறான், ஓநாய் வரும்போது அவன் ஆட்டை பத்தி அவனுக்கு கவலையே இல்லை, மந்தையை பற்றி அவனுக்கு கவலையே இல்லை. நகரமான தெய்வ பிள்ளைகளே, ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு இறை மக்களையும் குறித்ததான ஒரு கரிசனை யாருக்கு இருக்கணும், மேய்ப்பருக்கு இருக்கணும், மந்தை மேய்ப்பருக்கு இருக்க வேண்டும். இந்த மந்தைகளுக்கு ஒரு பாடுகள் வரும் பொழுது மந்தை மேய்ப்பர் முன்ன நின்று என்ன செய்யணும், கஷ்டத்தில் அந்த துன்பத்தில் என்ன செய்யணுமா, பங்கு பெற வேண்டும். அதைத்தான் இங்க வேதம் நமக்கு தெளிவாக சுட்டி காண்பது. அந்த வகையிலே நம்முடைய பாவங்களுக்காக நாம் அனுபவிக்க வேண்டியதான துன்பங்களுக்காக முன்னின்று நம்முடைய துன்பங்களை தன்னகத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய ஜீவனையே நமக்காக தந்தவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே தான் யோவான் இங்கே தெளிவாக சுட்டி காண்பிக்கின்றார், அவர் ஒரு நல்ல மேய்ப்பர், ஒரு நல்ல ஆயர் என்று சொல்லி தெளிவாக சுட்டி காண்பிப்பதை நாம் பார்க்கிறோம். 10வது வசனத்துல வாசிங்க. 10வது வசனம், வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கு வரால் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படி அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். அவர் எதற்காக ஜீவனை, தன்னுடைய ஜீவனை கொடுத்தால், ஆடுகள் ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டும், ஆடுகள் வாழ்வு பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற நோக்கத்தோடு அவர் தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்காக என்ன செய்கிறார், உலகிற்கு கடந்து வந்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சுட்டி காண்பிக்க. மாத்திரமல்ல 12வது வசனம் சொல்லுகிறது, ஆடுகள் வரும் பொழுது அவன் என்ன செய்கிறானா, ஓடி போகிறான் என்று சொல்லி வேதம் நமக்கு சிறப்பான தேவ பிள்ளைகளே, ஒரு நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை என்ன செய்ய வேண்டுமா, கொடுக்க வேண்டும். நம்முடைய ஜீவனையும் கொடுத்த ஆண்டவர் நம்மை நல்வழியில் நடத்துகின்ற ஒரு நல்ல மேய்ப்பராக காணப்படுகிறார். 16-15 வசனங்கள் வாசிக்குமா? என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும்
இருக்கிறேன். நான் மந்தையை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, என்னுடைய மந்தையும் என்னுடைய குரலை என்ன செய்யும்? நன்கு அறிந்திருக்கிறது. என்னுடைய மந்தைகளும் என்னுடைய வார்த்தைகளுக்கு என்ன செய்கிறதா? செவி சாய்க்கிறது என்று சொல்லி இங்க வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. ஆண்டவர் நம்மை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, நாமும் ஆண்டவரை நன்கு என்ன செய்து கொள்கிறோம்? அறிந்து கொண்டிருக்க வேண்டும். அப்பதான் அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? செவி சாய்க்க முடியும். அப்படி அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி சாய்த்து நடக்கும் பொழுது மாத்திரம்தான் நாம் நல்வழியில் என்ன செய்யப்பட முடியும். வேதம் சொல்லு சங்கீதக்காரன் சொன்ன ஐயா 23வது சங்கீதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். அது பொதுமொழிபெயர்ப்பிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நாயனாய் இருக்கிறபடினாலே எனக்கு ஒன்றும் குறைவில்லை என்று சொல்லி அந்த வசனம் இப்படி சொல்லுது. தொடர்ந்து சொல்லுங்கம்மா. அவர் என்னை எங்க நடத்துவாரா? புல்லுள்ள இடங்களிலே, நல்ல புல்லு புற்கள் நிறைந்த பகுதிகளிலே அவர் என்னை நடத்துவார். மாத்திரமல்ல, அமைதியான தண்ணீர்கள் இடையில என்ன செய்வாரா? கொண்டு போய் சேர்க்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லும். ஒரு நல்ல ஆயர் தன்னுடைய மந்தையை எப்படி மேய்க்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் தெளிவாய் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். அவர் இருக்கிறபடினாலே மந்தைகளுக்கு ஒரு குறைபாடும் இல்லை, மந்தைகள் செழிப்பாய் வாழும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. எனக்கு அன்பான பிள்ளைகளே, ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையும் தன்னுடைய மந்தைகளுக்காக என்ன செய்தார்? கொடுத்து உயிர்த்தார். ஆகவே அவர் ஒரு நல்ல ஆயர் என்று சொல்லி இங்கே யோவான் நமக்கு தெளிவாக சுட்டி காண்கிறார். தொடர்ந்து இதை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சொல்லுகிறதான காரியம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வரை உள்ள வசனங்களிலே அதனுடைய 10வது வசனம் வாசிங்க. உங்களால் சிலுவையிலே அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர் உங்களுக்கு முன்பதாக சொஸ்தமாகி இருக்கிறார். 12வது வசனம், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் நமக்கு என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை. அப்ப விடுதலையும் வாழ்வும் ரட்சிப்பும் யார் மூலமாக கடந்து வருகிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவராலே. எப்படி கடந்து வருகிறது? அவர் நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்மை மீட்டிருக்கிறார். ஆகவே நமக்கு வாழ்வும் மீட்பும் கடந்து வருகிறது என்று சொல்லி இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் திருநூலிலே தெளிவாக நமக்கு சுட்டி காண்பிப்பதை நாம் பார்க்கிறோம். எப்படி இந்த காரியம் நடைபெற்றது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதனுடைய ஆரம்ப பகுதி 3வது அதிகாரம் 2வது வசனம். அப்போஸ்தலர் 3:2 வாசிக்கணும். நான் தாயின் வயிற்றில் இருந்து முதல் சப்பானியா இருந்த ஒரு மனுஷனை ஆலயத்திற்கு சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்திலே பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். பேதுரும் யோவானும் ஆலயத்திற்கு வருவதை கண்டு அவர்களிடத்தில் இந்த மனிதன் என்ன கேட்கிறார்? பிச்சை கேட்கிறார். கேட்டபோது என்ன நடக்கிறது? தொடர்ந்து வாசிக்கணும். எங்களை நோக்கி பார் என்றார்கள். பேதுரு என்ன சொல்றாருங்க? எங்களிடத்தில் வெள்ளியும் பொன்னும் இல்லை, எங்களுக்கு இருப்பதை உனக்கு நாங்கள் என்ன செய்யணும்? என்ன இருக்குது? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி கைகளை பிடித்து தூக்கி விட்டார்கள். அந்த விடுதலை எப்படி கடந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையினாலே இங்கே விடுதலை என்ன செய்கிறது? கடந்து வருகிறது. அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டபடியினாலே இங்கே விடுதலை என்ன செய்கிறது? கடந்து வருகிறது என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சுட்டி காண்பிக்கிறது. கண்பாண்டிய பிள்ளைகளே, 9வது வசனம் வாசிங்க. அவர் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு இவன்தான் என்று அறிந்து
மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமிப்போடு என்ன செய்கிறார்கள்? பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்படி பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு பேதுரும் யோவானும் சொல்றாங்க, இப்ப 4வது அதிகாரம் 12வது வசனம், அவராலே அன்றி ஒருவராலும் ரட்சிப்பு என்ன செய்யவில்லை, கடந்து வரவில்லை. நீங்கள் சிலுவையிலே அறைந்து கொண்டீர்கள் அல்லவா, அவரை பிதாவானவர் என்ன செய்தார்? உயிரோடு எழுப்பினார். அவர் ஒருவராலே இது என்ன செய்தது? நடந்தது. அவர் ஒருவராலே இந்த மனிதன் விடுதலையை பெற்றுக் கொண்டான் என்று சொல்லி இப்பொழுது அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் திருநூலிலே அப்போஸ்தலர்கள் சாட்சி பகர்வதை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் இந்த நாட்களிலே எப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகின்றோம்? நமக்காக ஜீவனை தந்த அந்த ஆண்டவரை நம்முடைய உள்ளத்திலே நாம் வைத்திருக்கிறோமா, ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கும்படியால் ஒரு நிமிடம் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஒரு நிமிடம் நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் நாம் எந்த நிலையிலே வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து சங்கீதக்காரன் சொல்லுகிறாங்க, சங்கீதம் 23 அதனுடைய 4வது வசனம், எப்படி அங்க ஆண்டவர் நடத்துகிறான்னு சொன்னீங்கன்னா வாசிங்க, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். அடுத்த வசனம், அடுத்த பக்கம், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும். இந்த மேய்ப்பனுடைய கரத்துல என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? கோல் இருக்கும். அது எதற்கு பயன்படுகிறது? ஓநாயை அடிப்பதற்கு. ஆடுகளை மேய்க்கிறது, கண்ட்ரோல் பண்றது. வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேய்ப்பனுடைய அந்த கோல்ல அதனுடைய மேல் பகுதியில சின்ன ஒரு கொக்கி மாதிரி ஒரு பகுதி இருக்கும். அது எதற்காக? இலைகளை பறிக்கிறது. அதாவது மரத்தினுடைய உச்சி கொம்பிலே தான் இளந்தளிர் என்ன செய்யும் இருக்கும். அந்த இளந்தளிரை ஆடுகளுக்கு வளைத்து கொடுப்பதற்காகத்தான் இந்த கோல் பயன்படுது. தடி எதுக்கு பயன்படுதுன்னா, எதுக்கு பயன்படுது? ஓநாய் வரும்போது ஒரே அடி, சரிதானா? ஆடுகளுக்கு எந்த சேதமும் வராதபடிக்கு ஓநாயை அடித்து விரட்டுவதற்கு இந்த தடி. ஆகவே தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகின்றான், உமது கோலும் உமது தடியும் என்ன செய்யுமாம், என்னை தேற்றும் என்று சொல்லி தெளிவாய் நமக்கு சுட்டி காமிப்பதை நாம் அந்த அளவுக்கு மிக கரிசனையோடு நல்ல ஒரு ஆயராக இருந்து அவர் நம்ம என்ன செய்கிறார், வழி நடத்துகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சுட்டி காமிப்பதை நாம் பார்க்கலாம். பாடினோம் இல்லையா? பாடல் 68வது பாடல், சாநிழல் பள்ள திறங்கிடிலும் சற்றும் தீங்கு கண்டஞ்சேனே, வானபரன் என்னோடிருப்பார், வளைத்தடியும் கோலுமை தேற்றும் தேவபிதா என்ற மெய்ப்பனல்லோ, சிறுமை தாட்சியடை கிளமே. அவருடைய கோலும் தடியும் நம்ம என்ன செய்கிறதா, தேற்றுகிறது. ஆகவே நமக்கு ஒரு குறைபாடும் இல்லை என்று சொல்லி சங்கீதக்காரனும் சொல்லுகின்றான், பாடலாசிரியர் தெளிவாக பாடுகிறார். எனக்கெல்லாம் தெய்வ பிள்ளைகளே, அந்த ஆண்டவரை நாம் என்ன செய்ய வேண்டுமா, முழுமையாக நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுத்தரும். தொடர்ந்து 1 யோவான் 3வது அதிகாரம் அதனுடைய 14 முதல் 24 வரை வசனங்களிலே 16வது வசனம் வாசிக்கிறோம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தது, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்து அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக, நாமும் நம்முடைய சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய், ஜீவனை கொடுப்பதற்கு கடனாளிகளாய். என்ன சொல்லுது வசனம்? அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டது போல நாமும் நம்முடைய ஜீவனை கொடுப்பதற்கும் என்ன செய்ய வேண்டுமா, சகோதரருக்காக. அங்கதான் நமக்கு கொஞ்சம் இடிக்கும் இல்லையா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு இருக்கிறதான கிறிஸ்தவ அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், ஜீவனை கொடுக்கிற அன்பு அல்ல, மாறாக ஜீவனை எடுக்கிற அன்பாக இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்து, அதுக்குன்னு நம்ம உயிரை கொடுக்கணும்னு நான் சொல்ல வரல. என்ன செய்யணும், ஒரு துன்பம் வரும் பொழுது நம்ம பக்கத்தில் இருந்து அவர்கள் என்ன செய்ய வேண்டும், ஆறுதல் படுத்த வேண்டும். அங்க இருக்கிறோங்கிறத அந்த நினைப்பை அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். அதைத்தான் இங்கே வேதம் நமக்கு தெளிவாய் சுட்டி காண்பிக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த அன்பு
ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்ததான பிரதான கட்டளை என்ன சொல்கிறது? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு செலுத்து என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த அன்பை நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு கூறவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு நாம் இப்படி ஒரு அழகான ஆலயத்திலே என்ன செய்திருக்க முடியாது, கடந்து வந்து அவரை ஆராதித்திருக்க முடியாது. நாம் இன்று மிகுந்த சிறப்பு படைத்த பதவிகளிலே அமர்ந்திருக்கிறோம், அல்லது நல்ல அறிவுமிக்கவர்களாக இருக்கிறோம். இதெல்லாம் எதனால? அவர் நம் மீது கூர்ந்த அன்பினால. அந்த அன்பை நாம் பிறருக்கு என்ன செய்ய வேண்டும்? வெளிப்படுத்த வேண்டும். நம்மகத்தே கிறிஸ்துவின் அன்பு வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சுட்டி காண்பிக்கிறது. 18வது வசனத்திலே உண்மையினாலும் என்ன செய்யுங்கள்? உங்கள் செய்கைகளிலும் உண்மையிலும் நீங்கள் அன்பு கூறுங்கள் என்று சொல்லி சொல்கிறார். 23வது வசனத்திலே அவர் நமக்கு கொடுத்த கட்டளையிட்டபடியே ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நாம் என்ன செய்ய வேண்டும்? பிறரிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும். அவர் நம் மீது கூர்ந்த அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சுட்டி காண்பிக்கின்றது. குறள் ஒன்று, திருக்குறள் ஒன்று இப்படி சொல்லுகிறது: அன்பிலா எல்லாம் தமக்குரிய, அன்புடைய என்பும் உயிர் பிறர்க்கும் என்று சொல்லி திருக்குறள் ஒன்று சொல்லு. அதனுடைய பொருள் என்ன? அன்பு இல்லாதவர் எல்லா பொருளையும் தம்மகத்தை என்ன செய்வார்? உரித்தாக்கி கொள்வார். அன்புடையவரோ தம் உடைமையையும் பிறருக்கு என்ன செய்வார்? கொடுத்து உதவுவார் என்று சொல்லித்தான் இந்த திருக்குறளுடைய பொருள் சொல்லுது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே அந்த கடவுளின் அன்பை பெற்றவர்களாக இந்த நாட்களிலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எப்படி சாட்சி பகர முடியும்? அவருடைய அந்த அன்பை நம்மிடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? வெளிப்படுத்த வேண்டும். பிறருக்கு அந்த அன்பை நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அந்த அன்பிலே பிறரை நிலைநிறுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நாம் என்ன செய்ய முடியும்? அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி பகர முடியும். அவர் நல்ல ஆயராக இருந்தார், நம்மை இம்மட்டும் வழிநடத்தி இருக்கிறார், நம்முடைய கரத்திலே அந்த பணியை தந்திருக்கின்றார். பிறரை அவருடைய அன்பிற்குள்ளாக வழிநடத்துகின்ற அந்த பணியிலே நாம் முனைப்போடு செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு அந்த அன்பிற்கு நாம் மக்களை ஆயத்தப்படுத்துகின்றோமா? பொதுவாக நற்செய்தி அறிவித்தலை குறித்து ஒரு காரியத்தை உணர்த்துவார்கள். என்னவென்று சொன்னால், மதம் மாறுதல் அல்ல, மனம் மாறுதலே உரியது என்று சொல்லி. சரிதானா? பிறருடைய மனமாற்றத்தை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார். அல்ல, மதம் மாறுவதை ஆண்டவர் என்ன செய்யல, விரும்பவில்லை. நாம் இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவர் நமக்கு தந்த அன்பை நம்ம என்ன செய்வது? நம்முடைய ஒரு பழக்கம் என்னன்னா, என்ன கிடைத்தாலும் நம்ம என்ன செய்வோம்? வாங்கி வைத்துக் கொள்வோம். அந்த ஈகை பண்பு தான் நம்மிடத்துல கொஞ்சம் 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 குறைவு. இதுதானா? ஈகை பண்பு தான் நம்மிடத்திலே கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. ஆண்டவர் தாராளமா என்ன செய்ய வேண்டுமோ, காசா பணமா அன்பு செலுத்ததானே ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்கிறார். கண்பான தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொண்ட அந்த அன்பை பிறரிடத்திற்கும் என்ன செய்ய வேண்டும்? பகிர வேண்டும். அதற்குதான் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பெற்றுக்கொண்ட அன்பை பிறரிடத்திலே பகிர்வோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அன்பிலே வைத்திருக்க செய்வாராக. அதன்படி சாட்சி பகர்வோம். நாமும் ஆண்டவருடைய அந்த நித்திய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் பங்கப்படுத்தி பாதுகாப்பதாக. ஆமென். நாம் யாவரும் விழுந்து ஸ்தோத்திர பலி கீதத்தை இணைந்து பாடுவோம்.